இந்த அதிமுக திமுக கூட்டணி தவிர இப்போதைக்கு இந்த கல்லிறக்கும் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஈடுபட்டிருக்கிறார். இது தவிர இந்த ஆடு மாடுகள் மாநாடு என்ற மேய்ச்சல் நில மாநாடு ஒன்றையும் அவர் இந்த ஜூலை 15ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் சீமான் அதை முன்னெடுத்திருக்கிறார். இதற்கு முன்பு அவர் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் தந்தை பெரியாரை விமர்சித்து களம் இறங்கினார். அந்த தேர்தல் களத்தில் அவர் இறங்கினார். அதற்கான முடிவை அந்த தொகுதி மக்கள் கொடுத்தார்கள். அதன் பின்னர் தற்போது இந்த தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாளையில் இந்த கல் இறக்குவதற்காக அது பனைமரத்தில் அவர் ஏறி கல்லை இறக்கிய அந்த போராட்டம் ஒரு நாடு முழுவதும் ஒரு சர்ச்சையான சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்த ஆடு மாடுகளை மேய்க்கும் அந்த மேய்ச்சல் நிலம் தொடர்பான பிரச்சனையை முன்னெடுத்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகிறார். இந்த மாதிரி இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியின் சீமானின் இந்த போராட்டங்கள் இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா, அல்லது அது பெரிய அளவில் அதில் ஒன்றும் பேசு பொருளாவோ எந்த விதமான விளைவுகளையோ தேர்தல் அரசியலில் அது கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? அது இது போன்ற போராட்டங்கள் இல்லை, இப்போ ஏற்கனவே நாம் தமிழர் சீமான் இந்த கருத்தில், அதாவது கல் இறக்குவதை அல்லது அதை அதாவது பனை தொழிலாளர்களும் பனை வளர்ப்போரும் கல்லை அதாவது இறக்குவது, அதை விநியோகிப்பது, மக்கள் அருந்துவது பிழையல்ல, அது தவறில்லை, அது சட்டத்துக்கு விரோதமானது இல்லைங்கிறதுல நாம் தமிழரும் கல் இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா நல்லசாமி அவர்களும் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை அரசுக்கு வலியுறுத்துறாங்க. பல போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, பார்த்தோம். ஆனால் இப்போ சமீபத்தில் அவரே மரத்தில் ஏறி பனையில் கல் இறக்குறதை போல ஒரு 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 போராட்டத்தை அறிவிச்சிருந்தார். அது நீங்கள் சொன்ன மாதிரி அது நாட்டு மக்கள்கிட்ட அந்த செய்தி, அதாவது அது ஒரு விழிப்புணர்வாக போகப்பட்டிருக்கு. ஆனால் அதில் கல் அதை உற்பத்தி செய்கிற அல்லது பணியாளர்கள் அல்லது சார்ந்த சமூகம் அதனுடைய வாக்கு திரட்சி, அப்புறம் அதை நுகர்கிற பொதுவான மக்கள், அந்த பொதுவான மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வு தாக்கம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய அளவில் நீண்டகால போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது ஒரு பெரிய தாக்கத்தை தேர்தலிலோ அல்லது வாக்களிப்பிலோ பெரிய தாக்கத்தை இதுவரைக்கும் ஏற்படுத்தலை. ஆனால் அது ஒரு கொள்கை அளவில் சில கட்சிகள் ஏற்கிறார்கள், சில கட்சிகள் நிராகரிக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியா அது மாதிரி பல சமூக ஆர்வலர்கள் அதை கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. போதைப் பொருள் அதை அனுமதிக்கக்கூடாதுன்னுங்கிற மாதிரியும் இவங்க நல்லசாமி ஐயா பெசிமானலாம் கல் அது உணவின் ஒரு பகுதி, அது உணவின் தேடலில் ஒரு உரிமை என்கின்ற அளவில் அவங்க தொடர்ந்து பரப்புரை நடத்துறாங்க. அரசு இன்னும் அந்த தடையை நீக்கல. அது சட்ட ரீதியாக இந்த போராட்டம் நடக்குது, அரசியல் ரீதியாக போராட்டம். கல் உணவா அது மதுவா, நீங்க என்ன முடிவுக்கு வர்றீங்க சார்? அது கல் இறக்குறது தடையை நீக்கணுமா நீக்க கூடாதா? இருந்தேன். இல்லை, நான் மேற்கு மண்டலத்திலேயா இப்போ பெருமளவு தென்னை மரங்கள் பனை மரங்கள் இதெல்லாம் ஒரு காலத்து செழித்து இந்த தொழில் இருந்தது தான். இப்போ தென் மாவட்டங்களிலேயும் நம்முடைய மேற்கு மாவட்டங்களிலும் இந்த பதநீர், அதாவது தெளிவு, அதிலிருந்து காய்ச்சப்பட்ட கருப்பட்டி, அதனுடைய அந்த உணவு வெள்ளம் பனை இதெல்லாம் பெரிய அளவில் இங்கே ஒரு வாழ்க்கை சூழலுக்கு ஆதாரமாக இருந்த ஒரு காலகட்டம். கிட்டத்தட்ட 40 ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்துச்சு இந்த பனை தொழில் அல்லது அதில் வர்ற இதெல்லாம். அதில் கல் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு காலத்தில் அரசே கல்லுக்கடைகளை திறந்திருந்த காலத்தில் இது இன்னும் அது விரிவடைந்து மக்கள் மத்தியில் அது உற்பத்தி செய்வதும் அதை விநியோகிப்பதும் சட்டபூர்வமாகவும் சில காலம் இருந்துச்சு. அப்புறம் அதை நம்ம சாராயம் கல் ரெண்டையுமே தடை செய்ய கட்டத்தில் அது தொடர்ந்து அது முடக்கப்பட்டு இருந்தது. இப்போ அது படிப்படியாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வு, பல்வேறு வகையான போதை பொருட்களை மக்கள் நுகர்வதும் அதை எங்கிருந்து உற்பத்தி செய்து அது நாடு முழுக்க பரவி வியாபித்து வருவதை பார்க்குறோம். அதாவது தடை செய்யப்பட்ட புகை பொருட்கள், குட்கா, அப்போ இப்போ நீங்கள் கொகைன்கிற மாதிரியான எத்தனையோ வகையான பெயரில் இப்போ போதை காளான்னு சொன்னாங்க. இப்போ கூட ஒரு திரைப்பட நடிகர்கள் எல்லாம் எதோன்னா குக்கைன், அப்புறம் என்னமோ ஹெராயின், அப்புறம் என்னமோ கஞ்சா ஏராளமாக, அதாவது மூட்டையாக அது குஜராத்திலிருந்து வருது, நாங்கள் ஒரிசாவிலிருந்து வருது, ஆந்திராவிலிருந்து வருது. தினம் பார்க்குறோம் நம்ம. அவங்க கைது செய்யப்பட்டும், விற்பனையாளர்கள் கைது செய்யப்பட்டும் சிறையில் அடைக்கப்படுகிறது, குண்டாஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சட்டம் நடவடிக்கை எடுத்தாலும் அது எங்கேயும் அங்கெங்காதபடி அது தொடர்ந்து விற்பனை ஆகிக்கொண்டே வருகிறது. அப்படி சாராயம் கள்ளச்சாராயம் சில இடங்கள்லையும் அரசாங்கத்தாலே வெளிநாட்டு வகை மதுபான உற்பத்தி நிலையங்கள் அது கல் இறக்குவத இல்லை, அதெல்லாம் இந்த வகையான மது வியாபித்து பரவி வருவதையே கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற போராட்டத்தை தொடர்ந்து நம்ம பல அரசியல் கட்சிகள் போராடுறோம். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தனியரசு தமிழ்நாடு, கொங்கு இளைஞர் பேரவை, சசி பெருமாளையா வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடினோம். ஆனால் அந்த மதுவை கட்டுப்படுத்த முடியல. அப்போ
இந்த இது மட்டும் கல் மட்டும் ஏன் விதிவிலக்கா இருக்க வேண்டும், ஆகவே அதை நீங்க ஆதரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து இப்ப கல் இயக்கத்தை சார்ந்தவர்கள், இது சம்பந்தமான விவசாயிகள் தொடர்ந்து எங்களிடத்துல கோரிக்கை வைத்து பரிசீலிக்கும்படி கேட்டாங்க. நான் பரிசீலித்து அதை அரசு இதை வந்து உண்மையிலேயே இவர்கள் கூற்றுப்படி அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிற கல் வந்து உணவின் ஒரு பகுதி, மனிதனின் உணவு தேடுதலில் ஒரு 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 பொருள் அல்லது ஒரு உணவு என்கின்ற அடிப்படையிலா அப்படிங்கிறத மத்திய மாநில அரசுகள் ஆய்வு செய்து அதில் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கூங்கிளைஞர் பேரவை அந்த மாநாட்டு கல் மாநாட்டில் பங்கெடுத்துக் கொண்டு பதிவு செய்தோம். அப்ப நாங்க வந்து அதை இன்னும் நிராகரிக்கவில்லை. ஏற்கனவே நிராகரித்திருந்த தனி அரசு, ஏற்கனவே அதை தடை செய்ததை ஆதரித்த தனி அரசு, இப்பொழுது அரசு அதில் இருக்கிற அந்த உண்மையை, அதாவது இவர்கள் வாதிடுகிற போதைப் பொருள் அல்ல, ஆமா, அதான் ஆய்வு செய்து மக்களுக்கு விளக்கம்